கணக்காய் நிர்ணயிக்கப்படுவதில்லை. கருணை ஈசன் அளவும் பெருமையும் ஆர் அறிவாரோ? Are you envious because I am generous? மத்தேயு 20:15. நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஈசன் அளவும் பெருமையும் ஆர் அறிவாரோ? திருமந்திரம். இயேசுமா காவியத்திலிருந்து, அளவு என்பது படியை அளப்பவன் விருப்பம், அதை இச்சை என்றும் பிச்சை என்றும் கொச்சைப்படுத்தி சர்ச்சை செய்தல் துச்சமாகும் அச்சன் அவையில். கணக்காய் நிர்ணயிக்கப்படுவதில்லை கருணை. கருணையே கூலி எனப்படுவதால் அதுவும் நிர்ணயிக்கப்படுவதில்லை காலமும் இடமும் கருதி. பாரபட்சமில்லா பரமன் சபையில் முந்தி பிந்தி என்பதே இல்லை பந்தியில். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்றைய நற்செய்தியிலே இறைவனுடைய கருணை இரக்கம் எல்லாருக்குமாக கொடுக்கப்படுகிறது. முதலில் வந்தவர்கள், இடையில் வந்தவர்கள், கடையில் வந்தவர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் அவருடைய இரக்கம், அவரிடம் இருக்கக்கூடிய இரக்கத்தை கொடுப்பதற்கு அவர் யாரிடம் உத்தரவு கேட்க வேண்டும்? ஆகவே அவருடைய கருணையை பார்த்து இந்த உலகம் கணிக்கின்ற கணிப்பில் இது நீதி அல்லவே என்று சொல்லுகிறது. முதலில் வந்து நாள் முழுவதும் உழைத்தவர்களுக்கும் ஒரே கூலி, இடையில் வந்தவர்களுக்கும் ஒரே கூலி, கடைசியில் வந்தவர்களுக்கும் ஒரு கூலி, என்ன நியாயம் என்று கேட்பது உலக அளவிலே நியாயமாக தெரியலாம். அல்லது இன்னும் பல வகையான ஒரு கணிப்பை உலகம் வைத்திருக்கிறது. நான் ஒரு கிராமத்தில் இருந்த பொழுது ஒரு பஞ்சாயத்து, கிராமத்தில் பங்கு தந்தை இடம் வந்துதான் பஞ்சாயத்து வைப்பார்கள். சண்டை சாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சச்சரவு என்றால் பங்கு தந்தை தான் நீதிபதி. அங்கு போன புதியில அனுபவம் அதிகம் இல்லை. ஆகவே இருப்பினும் பங்கு தந்தையிடம் வந்து 2 பேர் சண்டை. சரி, 2 பேருக்கும் சராசரி 50 ரூபா அபராதம் கட்டிட்டு சமாதானமா போங்க என்று சமரசம் செய்வதை போல நான் நினைத்து 2 பேருக்கும் சரியாக சமபாதியாக ஒரு தண்டனை தீர்ப்பு கொடுத்ததாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு வயதானவர் இதை பார்த்து என்னிடம் வந்து சொன்னார், அப்படி அல்ல, தீர்ப்பு சமபாதியாக கொடுக்க கூடாது. யார் முதலில் குற்றம் செய்ய தூண்டுவித்தானோ அவனுக்கு ஒரு பங்கு கூட கொடுக்க வேண்டும். அபராதமாக இருந்தால் 100 ரூபாய் அபராதம் போடுறீங்கன்னா அவனுக்கு 75 ரூபா, இவனுக்கு 25 ரூபா போடணும். அதுதான் நியாயம் இருக்கலாம். இது உலகத்தினுடைய கணிப்பு. அதே போன்று கடவுளுடைய கணிப்பையும் நாம் கணக்கில் எடுக்க முடியாது. கடவுள் யாருக்கு வேண்டுமானாலும் இலவசமாக எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு அவருக்கு எல்லா விதமான உரிமையும் தகுதியும் இருக்கிறது. ஒவ்வொரு தவக்காலத்திலும் மக்களை எல்லாம் இந்த பல வகையாக அருட்சாதனங்களை பெறாமல் இருப்பவர்களை எல்லாம் குடும்பங்களை சந்தித்து ஒன்று திரட்டி ஏறக்குறைய ஒரு 100 பேருக்கு வருவாங்க. ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் இந்த அருட்சாதனங்களை வாங்குபவர்கள் பலதரப்பட்ட ஞானஸ்நானம், புதுநன்மை, உறுதி பூசுதல், திருமணத்தை சரி செய்தல், இப்படி 100 பேர் வருவாங்க. ஆக இப்படி நிறைய பேர் இப்படி வருவதை பார்த்து ஒரு பணக்காரர் சொன்னார், ஏன் தெரியுமா இவங்கெல்லாம் வந்து ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு அடிச்சு பிடிச்சிட்டு வராங்க? கல்லறையில இடம் கிடைக்கணும், அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்வார். தவறான கணிப்பு. அது பல சமயங்களில் நம்முடைய எண்ணத்தை அங்கே வைத்து இறைவனுடைய கருணையை அதை கொச்சைப்படுத்துகின்றோம். இயேசுமா காவியத்தில் சொன்னதை போல, அளவு என்பது படியை அளப்பவன் விருப்பம், அதை இச்சை என்றும் பிச்சை என்றும் கொச்சைப்படுத்தி சர்ச்சை செய்தல் துச்சமாகும் அச்சன் அவையில். எல்லாம் அருமையான வார்த்தைகள்.
இப்படி நாம் நம்முடைய எண்ணத்திலே இறைவனுடைய கருணையை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ என்று சிந்திக்க அழைக்கிறது இன்றைய நற்செய்தி. இன்னும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் நம்முடைய அனுபவத்தில் அதை பார்த்தோம் என்றால் 100% உண்மையாகத்தான் இருக்கும். முதலானவர் கடைசியாவார், கடைசியானவர் முதலாவார் என்று ஒரு சித்தாந்தம் இன்றைக்கு நாம் படிக்க கேட்கலாம். எவ்வளவு உண்மை பாருங்கள். ஒரு அனுபவம் எனக்கு 1981 நான் ரோமையிலே வத்திக்கானுக்கு சென்று போப்பாண்டவரை தரிசனம் கண்ட முதல் தடவை 1981, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆகவே அப்பொழுது அதிகமாக அனுபவம் இல்லை இந்த விமான பயணங்களில் சென்று. பிரான்சிலிருந்து ஒரு குட்டி விமானம், அதில் ரோமைக்கு வருகிறேன். அந்த விமானத்தில் ஒரு 50-60 பேர் பயணம் செய்யலாம். ஆனால் இருப்பதோ ஒரு 25 பேர் தான். பல இருக்கைகள் காலியாக இருக்கின்றன. ரோமைக்கு வந்து இறங்கிய பிறகு எனக்கு ஒரு குறுகுறுப்பு. நாம் போய் நம் பையை தூக்கி கொண்டு முதல் சீட்ல போய் உட்கார்ந்துக்கலாம். கதவை திறந்தோன்னா முதல் ஆளா இறங்குனா ஒரு சிஸ்டரை ஒருத்தரை வர சொல்லியிருந்தேன் ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னை கூட்டி போகிறதுக்கு. அவங்க உடனே அடையாளம் கண்டுக்கலாமே என்று முதலாக இறங்க வேண்டும் என்று சொல்லி காலியாக இருக்கக்கூடிய முதல் இருக்கையில போய் அவசரமாக என்னுடைய கைப்பையை தூக்கி கொண்டு போய் உட்கார்ந்து கொண்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். விமானம் போய் நின்று விட்டது. நேரமாகி கொண்டே இருக்கிறது. அந்த விமானத்தினுடைய இருக்கைகள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. எனக்கு கவனம் எல்லாம் கண்ணாடி வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கேன். எப்போது கதவை திறப்பார்கள், கதவை திறந்ததும் முதல் ஆளாக இறங்கலாமே என்று நேரம் மூடிக்கொண்டே இருக்கிறது. திடீரென்று அந்த விமான பணிப்பெண் வந்து தட்டி, எங்கே நீங்கள் இறங்க வேண்டும்? ரோமுக்கு இறங்க வேண்டும். ரோம் வந்துருச்சு, இறங்குங்க. கதவு திறந்து இறக்குறேன். கதவு திறக்கிறதா? பின்னாடி பாருங்க, கதவு திறந்து எல்லாம் போயிட்டாங்க. திரும்பி பார்த்தா எல்லாரும் போயாச்சு, நான் மட்டும்தான் இருக்கிறேன். எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு ஓடுறேன். முதலானவர் கடைசியாவார். எவ்வளவு உண்மை! அது எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் அப்படியே நடக்கும். ஆகவே இறைவனுடைய இரக்கம் இந்த விண்ணரசை கொண்டு போய் சேர்ப்பதில் கூட ஒருவேளை நாம் இதுவரைக்கும் தாறுமாறாக வாழ்ந்து இனி திருத்திக் கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையை பழைய நன்மைகளை வைத்துக் கொண்டு கணிக்க முடியாது. உதாரணமாக ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்ப எல்லாம் கோயில் குளத்துக்கெல்லாம் நான் போறது கிடையாது. ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பூசுதவி தான், கோயிலே தான் கதியா கிடப்பேன், கோயில தான் இருப்பேன். ஆக அப்பொழுது நீ செய்தது இப்பொழுது இருக்கின்ற நிலைக்கு உத்தரவாதம் அல்ல, உனக்கு மீட்பை பெற்று தராது. மாறாக பழைய வாழ்க்கை ஊதாரி பிள்ளையாக இருந்திருக்கலாம். மனம் வருந்தி திருந்தி தந்தையிடம் திரும்பி வந்தால் அதுதான் மீட்பை தருமே தவிர பழைய கதை, பழைய பஞ்சாங்கம் உனக்கு ஒரு காலம் மீட்பை தராது. இன்று நான் இறைவனுடைய வார்த்தையை கேட்பேனாகில் என்னுடைய இதயத்தை நான் கடினப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டவருடைய இரக்கத்தை உணர வேண்டும். You got to get up early if you want to take in God. கடவுளை நீ பெற வேண்டும் என்றால் விடியற் காலையிலே கருக்களிலே சுறுசுறுப்பாக எழுந்திரு. Everyone wants to be the first note and we raise one another. But early does not have to mean first. கருக்களிலே ஏந்திரிக்க வேண்டும் என்பது முதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. If I am in the middle of a piece or at the end, surely that is the right time and I can give myself as fully as if I were the first note. நான் எப்படியாவது அந்த வரிசையில் இருக்கிறேனா, இதனுடைய இரக்கத்தை பெறக்கூடிய வகையில இருக்கிறேனா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மத்தேயு 20:16 இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்றும் சொல்லப்படுவதை கருத்தில் கொள்ளலாம். மத்தேயு 20:16 So the lost will be the first and the first will be the lost. எனவே இறைவனுடைய கருணைக்கு நாம் கடிவாளம் போடவோ அல்லது தடுத்து நிறுத்தவோ முடியாது. இந்த நம்மில் இருக்கக்கூடிய இந்த சுமை தூக்குவோரிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. அதாவது நம்முடைய ஜெனரேட்டர் வந்த பொழுது, பெரிய ஜெனரேட்டர், ஒரு பெரிய
வேகன்ல வந்து இறங்குது. கிரேன் எல்லாம் வந்துருச்சு இறக்கிறதுக்கு. இங்க இருக்கக்கூடிய சுமை தூக்குவர்கள் எல்லாம் கச்சை கட்டி கொண்டு வந்து விட்டார்கள். நாங்கள் தான் இறக்குவோம் என்று கச்சை கட்டி கொண்டு இருந்தார்கள். ஆனால் கம்பெனி என்னவோ அங்கிருந்து நேராக நம்முடைய ஆலயத்துக்கு அனுப்பியது. ஆகவே அவர்களே ஒரு கிரேன் ஏற்பாடு செய்து அதை இறக்குவதற்காக செய்தார்கள். இப்படி நமக்குள் ஒரு கட்சி வைத்துக் கொண்டு எனக்குத்தான் என்று ஒரு வேலையை சமரசம் செய்து அதை தீர்த்து வைத்தோம். இது சாதாரண வழக்குகள். விண்ணரசையும் அப்படி உரிமை பாராட்டி பெற முடியுமா? நான் ஞானசானம் வாங்கியிருக்கிறேன், கடவுளே விண்ணரசின் கதவை திறந்து விடு என்று கேட்க முடியுமா? முடியாது. இறைவனுடைய இரக்கம் எனக்கு இருந்தால்தான், இறைவன் என் மீது அருள் பொழிந்தால்தான். ஆகவேதான் இந்த புனித அகுஸ்தினாருடைய வாழ்க்கையை பாருங்கள். பாவத்திலே வாழ்ந்து கடைசி வரைக்கும் மோனிகம்மாள் அவருடைய தாயினுடைய ஜெபத்தினால் அருள் அவர் மேல் பொழியப்பட்டு உள்ளத்தில் கொடுக்கப்பட்டு அப்பொழுதுதான் உணர்கிறார். அருமையான வார்த்தைகள். ஓ பியூட்டி so ancient and so new, lately have I come to know you. My soul will not find rest until it rests in you. ஓ அன்பின் பெருக்கே, நீர் பழமையும் ஆனவர் புதுமையும் ஆனவர். உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை. இதை மிக மிக தாமதமாக புரிந்து கொண்டேனே என்று மனம் வருந்தி சொன்ன வார்த்தைகள். இறைவனை அடைய அருள் வேண்டும், கருணை வேண்டும். அவருடைய கருணை கடலை நாம் தூய்க்கக்கூடிய வகையில நமது உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். ஜெபம் முழந்தால் இருப்போம். Lord Jesus, may I serve you and my neighbor with a glad and generous heart, not looking for how much I can get, but rather looking for how much I can give. ஆண்டவராகிய இயேசுவே, மகிழ்ச்சியோடும் தாராள மனநிறைவோடும் உமக்கும் எம் அயலாருக்கும் ஊழியம் புரிவேனாக. பிறரிடமிருந்து எவ்வளவு பெறுகின்றேன் என்பதை விட பிறருக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து செய்வேனாக. உம்மை நாடி தேடி வந்து உம்முடைய கருணையை, இரக்கத்தை, அருட்கடாட்சத்தை பெறுவதற்காக எங்கள் உள்ளங்களை தாழ்த்தி உம்மை எங்கள் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். இது வந்து நற்கருணை பிரசன்னத்தை ஆலயத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் சின்ன திரைகளின் வழியாக வீடுகளிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை தொட்டு ஜெபிக்கின்ற மக்கள், குடும்பத்தோடு சேர்ந்து இதில் பங்கேற்கின்ற குடும்பங்கள், பல வகையான சூழ்நிலைகளிலே உம்மை ஆராதித்து துதித்து அந்த அருளையும் ஆசிரையும் பெறுவதற்கு தங்கள் உள்ளங்களை தகுதியாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில நீர் அருளை பொழிந்தருளும். ஊதாரி மைந்தனை போல அறிவு தெளிந்து தந்தையிடம் திரும்பி வந்ததை போல அந்த கருணையிலே நாங்கள் வாழ வளர உதவி செய்திருளும். உம்முடைய இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியாக அந்த ஆயக்காரனை போல குனிந்து, ஆண்டவரே பாவி, உம்மை அண்ணாந்து பார்த்து செபிக்கவும் நான் தகுதியற்றவன் என்பவன் எப்படி இறைவனுக்கு ஏற்றவனாக திரும்பி சென்றான் என்பதையும் உணர்ந்து அப்படிப்பட்ட மனநிலையில உம்முடைய அருளை ஆசிரை பெற விரும்புகிறோம். எம்மையெல்லாம் உம்முடைய உள்ளங்கையில் தாங்கியருளும். கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து வழி நடத்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கவும் கரங்களினால். ஆமென்.